டேய் காண்டா இருக்குடா, எங்கேயாச்சும் ட்ரிப்பு போலாமா? ஆமாண்ணா. ஏற்காடு போகணுமா? சரி உங்க அண்ணன்ட்ட கேட்டு வரட்டா? டேய் அப்பா நான் என்ன இதுக்கிட்ட கேட்குறேன். டேய், என்னதான் இருந்தாலும் நம்மளாம் ஒரே செட்ரா. சரி போ போய் கேட்டு தரலாம். டேய் டூர் போலாமா? டூரா? போலாமே. எங்க? ஏற்காடு. ஏற்காடு பிளான் யார் சொன்னா? தம்பி தான்டா சொன்னான். ஏற்காடுலாம் வேணாம்டா, பாண்டிச்சேரி போலாம். பீச் சூப்பரா இருக்கும்டா பார்க்கவே. அதுவும் கரெக்ட் தான். ஆ. டேய் உங்க அண்ணன் பாண்டிச்சேரி போலாம் சொல்றான்டா. பாண்டிச்சேரியா? அடிக்க வெளியே போய் கருக போறீங்களா? அவன் ஏன் ஏற்காடு வர மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியும். போய் ஊட்டின்னு சொல்லு. டேய் அங்க வெயிலா இருக்குமா, பேசாம ஊட்டி போயிடலாமா? ஹில் ஸ்டேஷன் விட மாட்டேங்கிறானே. ஊட்டி போறதுக்கு ஒரு நாள், வரத்துக்கு ஒரு நாள். நைட்டு தூங்குறதுக்கு என்ன டூர் போவானடா? ஆமாடா. டேய் ஊட்டி எல்லாம் போயிட்டு வர்றதுக்கே 2 நாள் ஆகுமா, நைட்டு தூங்குறதுக்கு எதுக்கு போறதுன்னு கேட்கறான். போய் திருச்செந்தூர் போகணும்னு சொல்லு. முருகனை பார்க்க வருவோம். டேய் ஹில் ஸ்டேஷன் வேணா சொல்லிட்ட, பேசாம திருச்செந்தூர் போலாம். ஒரு பைத்தியக்காரன்டா. எவனா ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலுக்கு டூர் போவானா? நீ என்ன ஃபேமிலி டூரா போற கோயில் குளம் சுத்துறதுக்கு? டேய் ட்ரிப் யாராவது கோயிலுக்கு போவாங்களான்னு கேக்குறான்டா. திருச்செந்தூர் வந்துட்டானா முருகனை பார்க்க? சரி நான் எவ்வளோ சொன்னாலும் வேணாம் சொல்லுவான். அவன் அப்படியே போய் கேளு எங்க போறணும். டேய் அவன் வந்துட்டே கேட்க சொல்லிட்டான்டா. சரி முதல்ல மதிச்சு வந்து என்கிட்ட கேட்டுருக்கோம். அவங்ககிட்ட தானே ஃபர்ஸ்ட் கேட்ட, அவங்ககிட்டே போய் கேள்றா. 10-15 பசங்களுக்கு கூட ஃப்ரெண்டா இருந்தாங்க. அண்ணன் தம்பிக்கு ஃப்ரெண்டா இருந்து நான் படுற பாடு இருக்கு.